ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். ஆகாச தத்துவத்தை நீங்கள் எங்கே மெஷர் பண்ணுறது? ஆகாசம் தான் வெற்றிடம், ஆகாசம் தான் சிவன். ஆகாசன்றது ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாத்துலையும் அந்த இருக்குது. அந்த ஆகாசம் இல்லாமல் எந்த பஞ்சபூதமுமே இருக்காது. ஆகாசத்தில் இருந்தால் எல்லாமே உருவாச்சு. அதை தான் பிக் பேங் தியரியும் அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெருவெடிப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்றுமே இல்லைன்றது தான் சிவன். சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆகாச தத்துவம் எல்லா இடத்துலையும் வருது. அப்புறம் நான் ஏன் போய் கோவிலில் உட்காரணும்? கோவில் அப்படின்றது அது ஒரு மெக்கானிசம். அசுரர்கள் வந்து வரம் கேட்டாலும் சிவன் கொடுத்துருவார். சிவனுக்கு நல்லவன் கெட்டவன் தேவர் அசுரர்னு இல்லை. நீ உடச்சினா உனக்கு கூலி. நீ கடுமையாக தவம் பண்ண, நீ தவம் பண்ணதுக்கு நான் கொடுத்துட்றேன். அதை வச்சு நீ என்ன பண்ண போகிறன்றது உன் தலையெழுத்து. நல்லது பண்ணால் நல்லவனாக பேர் வாங்குவேன், கெட்டது பண்ணால் விஷ்ணு உதவுன்னு உதைப்பார். இப்போ தான் ஒரு கோயில் போயிட்டு வந்தேன். நாங்கள் மலை ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். சாமி தரிசனம் தரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நாங்கள் வெளியே வெயிட் பண்ணோம். அவங்க எல்லாரும் அங்கே துணி வாங்குறதை பற்றியும் நகை வாங்குறதை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறது இறங்குறதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர சாமியை எல்லாரும் மறந்துட்டாங்க. மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பு இங்கில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை எழுதுங்க. சிவராத்திரி அன்னைக்கு எழுதுறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக நடக்கும். ஏன்னா அதை சொல்ல சிவனுக்கு என்னென்னா நீங்கள் உடைச்சா கூலி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஐபிசி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி சிவராத்திரி, எல்லாருமே பூஜையில் இருப்போம். நம்ம ஆன்மீகம் சம்மந்தமாக சிவன் சம்மந்தமாக நிறைய கதைகளும் கேட்டுட்டு வருவோம். சரி, சிவராத்திரியோடைய கதை இல்லை வரலாறும் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்க சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சொன்னது மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் இது சம்மந்தமாக என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, அதாவது எப்படி உருவாச்சு, சிவராத்திரி ஏன் வணங்குறோம், அது எப்படி உருவாச்சு. இதுலேயே நம்ம வரலாறுகள் எடுத்தால் இதெல்லாம் பல ஆயிரம் வருஷம் இல்லை, பல யுகங்களாக இருக்கிற கதைகள் இல்லை வரலாறுகள். அதனால் இதில் நிறைய கிளை கதைகளும் வரும். சரிங்களா? அதாவது பார்வதி அம்மா சிவன் பெருமான கண்ணை மூடினாங்க அப்படின்னு ஒரு கதை வரும். பல கதைகள் இருந்தால் மெயினான கதை என்ன அப்படின்னா, அந்த பார்க்கடலில் கடையிறதுல தான் ஒரு சூட்சமமான ஒரு கதை இதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம அசுரர்களும் தேவர்களும் அந்த அமிர்த கலசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடலில் மகாமேரு மலையை வாசுகி பாம்பை கயிறாக திரித்து அவங்க கடையிறாங்க, மத்தா கடையிறாங்க. கீழே விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரமாக இருக்கார். சரி, இப்போ வாசுகி பாம்பை கயிறாக திரிக்கும் போது அந்த வலி தாங்காமல் வாசுகி பாம்பு விஷத்தை கக்கிடுது. அந்த விஷம் உலகம் முழுக்க பரவுது. நிறைய உயிரினங்கள் இறக்குது. அப்போது தேவர்கள் அசுரர்கள் எல்லா இறைவனிடமும் ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கும் போது யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் இந்த விஷத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ விஷத்தை குடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிறம் மாறுது. தொண்டைக்கு வரும்போது பார்வதி அம்மா கையை வச்சு பிடிச்சிடுறாங்க, நிற்குது. அதனால தான் தொண்டையில் சேர்ந்து அவர் நம்ம நீலகண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது பல வரலாறுகளாக இருந்தாலும் நம்ம ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி கொண்டேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அதில் பார்த்தா லிங்க வழிபாடை விட சிவபெருமான் ரங்கநாதர் மாதிரி படுத்துட்டு இருப்பார். இங்கே பார்வதி அம்மா மடியில் படுத்துட்டு இருப்பார். பார்வதி அம்மா அவர் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. இது நடந்த நாள் எப்படின்னா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த விஷம் உடலில் பரவக்கூடாதுன்னு வெடிய அம்மா அவர் கழுத்தை பிடிச்சிட்டு இருந்ததாகவும், எல்லா உயிரினங்களும் அது அவர் சரியாகணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்ததா ஐதீகம் இருக்குது. அதாவது எல்லாம் படைத்த சிவபெருமானுக்கே அந்த உடம்பு அந்த விஷம் நீங்கி அவருக்கு எல்லாமே சரியானது. அப்போது அவருக்கே சரியாயிருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி சரியாகும், நமக்கு எந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுன்றத பாருங்கள். சரிங்களா? அதனால தான் நம்ம அந்த ராத்திரி முழுக்க அன்னைக்கு எப்படி முடிச்சுட்டு இருந்தாங்களோ எல்லா ஜீவராசியும், ஏன்னா நம்மளுக்காக தான் அவர் விஷம் குடித்தார். எல்லா ஜீவராசியும் எப்படி முடிச்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் நம்ம முடிச்சிட்ருக்கோம். சரி, ஓகே, இது ஒரு புராண கதை, இது முடிஞ்சது. ஓகே, இப்போ இது முடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது இல்லை என்ன நடந்துட்டுருக்கு,
நம்ம எப்போவுமே ஒரு கதைகள்னு சொல்கிறோம், கதையாகவே கேட்டுட்டு கதா காலட்சேபம் மாதிரி போயிடுது. ஆனால் என்னென்னா இது நம்மளுடைய மதத்தில் வந்து இல்லை, ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயும் இருக்குது. நம்ம மதத்தில் ஒன்றும் சாலிடாக சொன்னால் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். அப்போது வானியல்லையே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க. நீங்கள் யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரஷ்யாலேயே இதை பற்றி ஜாஸ்தியாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னென்னு பார்க்கும்போது பஞ்சபூதங்களில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிருத்திவி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம். நீங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சைனீஸ்லேயோ மற்ற ஓல்டு சிவிலைசேஷனில் போனீங்கன்னா ஆகாய தத்துவம் மட்டும் அவங்க வச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் சைனீஸ் அப்படின்னா வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகாய தத்துவத்துக்கு பதில் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஜிப்டியன் சிவிலைசேஷன் பண்ணிங்கன்னா வேறு வச்சுருப்பாங்க. ஆகாசம் அப்படின்றது நம்ம தமிழர்கள் இல்லை நம்ம இந்திய உடைய சார்ந்து தான் இருக்குது. அப்போது எல்லாரும் ஆகாசம்ன்றதை பார்க்க முடியல. காற்றை கூட நம்ம ஓரளவுக்கு ஏதோ வெலாசிட்டின்றதை வச்சுலாம் மெஷர் பண்ணலாம், அந்த வேகத்தை வச்சு. ஆகாச தத்துவத்தை நீங்கள் எங்கே மெஷர் பண்ணுறது? ஆகாசம் தான் வெற்றிடம், ஆகாசம் தான் சிவன். ஆகாசன்றது ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாத்துலேயும் அந்த இருக்குது. அந்த ஆகாசம் இல்லாமல் எந்த பஞ்சபூதமுமே இருக்காது. அதாவது நெருப்பில் பார்த்தீங்கன்னா நீர் இருக்காது, நீரில் போய் பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்காது. ஆனால் ஆகாசம்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆகாசத்தில் இருந்தால் எல்லாமே உருவாச்சு. அதை தான் பிக் பேங் தியரியும் அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெருவெடிப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்றுமே இல்லைன்றது தான் சிவன். இது வந்து எப்படி இந்த ஆகாச தத்துவம் வெளியே பிரபஞ்சத்துலேருந்து பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அலை அலையாக வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. பர்டிகுலராக நீங்கள் ஒரு மாதம் நம்மளுக்கு சிவராத்திரி வருதில்ல, நம்ம வந்து கேலண்டரில் சிவராத்திரி, சஷ்டி அதெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி நான் கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிக்கிறோம். நிறைய பேர் நம்ம போகிறது கிடையாது, பட் அட்லீஸ்ட் இதுமாரி ஒன்று வருதுனாவது நினச்சிக்கிறோம். அதனால் நம்ம முன்னோர்கள் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த சிவராத்திரி நாளில் மெஷர் பண்ணால் ஆகாச தத்துவம்ன்றது அந்த ஒரு எனர்ஜி பூமியில் இடிக்கும். அது எப்படின்னா மழை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மழை மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஆகாச தத்துவம். அது குறிப்பிட்டு சிவராத்திரி நாட்களில் வரும். அதே வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சிவராத்திரி நேரத்தில் வந்து அந்த ஆகாச தத்துவம் அப்படின்றது அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி வரும். அதாவது அதில் 2 டைப் இருக்குது, ரெயின் மாதிரி வரும், ஸ்ப்ரிங்கு மாதிரியும் வரும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கூகுளில் வந்து மகா சிவராத்திரி ஈத்தர் எனர்ஜின்னு போடுங்க. ஆகாச தத்துவத்துக்கு இங்கிலீஷில் வந்து ஈத்தர் எனர்ஜியான மகா சிவராத்திரி அந்த மாதிரி கூகுளில் போட்டு பாருங்கள். வெளிநாடுகளில் நம்ம செஞ்சதை விட வெளிநாடுகளில் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஒரு ப்ரூஃபோடு போட்டிருப்பாங்க. அந்த எனர்ஜி எப்படி வருது, சாதா நாளில் எப்படி இருக்கும், சிவராத்திரி நாளில் எப்படி இருக்கும், மகா சிவராத்திரி நாளில் எப்படி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி திக்காக வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லா பிரபஞ்சமும் உருவானது இந்த தத்துவத்துலேருந்து தான். அன்றைக்கி அந்த எனர்ஜி வந்து இருக்கிறத விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட 100 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த 100 மடங்கு ஸ்ட்ராங்கை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம டேப் பண்ணிக்கிட்டோம், அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ நம்மளதில் வந்து அதை எப்படி வந்து கிரகிக்கணுன்றதை ஒரு ஆன்மீகமாக சொல்லி தந்திருக்காங்க. ராத்திரியெல்லாம் முழிச்சிட்ருக்கணும், என்ன பண்ணணுன்றத ஒரு விரத முறைக்கு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகள்லேயும் ஒரு சயின்ஸாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் இந்த நாட்களில் ஏதோ ஒரு பெரிய சக்தி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து அந்த வெளிப்புறத்தோடு நிறுத்திட்டாங்க, நம்ம ரொம்ப உள்புறத்தோடு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2த்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். நான் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், உண்மையிலே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு இப்போ நம்ம வந்து ஒன்றும் கரெக்டாக பண்ண போகிறோம். அப்போ வந்து ரிசல்ட் வந்து ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரியும், முன்னோர்களுக்கு தெரியும், நடுவில் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ திருப்பியும் அதை கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஆகாச தத்துவம் ஈத்தர்னு ஒரு எனர்ஜி பூமிக்கு வருதுன்றது சயின்டிஃபிக்காகவே நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். இப்போ அதை நான் எப்படி அப்சர்வ் பண்ணுறது? இப்போ நெருப்பாக இருந்தால் நெருப்பை கூட ஒரு இடத்துல நீங்கள் அடைக்கலாம், தண்ணியை ஒரு பாட்டிலில் பிடிச்சி வைக்கலாம், நீர், நிலம் எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ஆகாச தத்துவத்தை நான் எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி பிடிச்சி வைக்கிறது, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறது? நெருப்புனா வத்தி குச்சி கிழிச்சா நெருப்பு வரும். ஆகாச தத்துவத்தை நான் எப்படி ரிசீவ் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் நம்ம உடம்பு தான் ஒரு ஆண்டனா, நம்ம உடம்பு தான் ஆண்டனா. நீங்கள் வந்து இப்போ நம்ம வணக்கம் பண்ணுறோன்னாலும் கோபுரம் மாதிரி இருக்கும். கோவிலில் போய் எதுக்கு சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆகாச தத்துவம் எல்லா இடத்துலையும் வருது, அப்புறம் நான் ஏன் போய் கோவிலில் உட்காரணும்? கோவில் அப்படின்றது அது ஒரு மெக்கானிசம். நீங்கள் வந்து இப்போ நான் பேசுகிறத நேர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஏன் யூடியூப்பில் வீடியோவை எடுத்து போட்டோன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்க முடியும், நிறைய பேரை போய் ரீச் ஆகும். அதே மாதிரி தான் வீட்டில் இருந்தும் வழிபடலாம். ஆனால் கோவிலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த ஈத்தர், அந்த ஆகாச தத்துவத்தை உரியறதுக்காக தான் மெயினாக கோவில் இருக்குது. மெயினாக கோவிலே அதுக்காக தான். அதனால தான் அங்கே போய் உக்காந்தா உங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த கூம்பு வடிவத்தில் வரும், அங்கே நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடாக இருக்கும். நம்ம வணங்கும் போது ஏன் இப்படி வச்சு வணங்குறோன்னா, இப்படி இருக்கும் போதே
கூம்பு வடிவத்தில் வரும். கூம்பு வடிவத்தில் வரும்போது இந்த வடிவத்துக்கு தான் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஆகாச தத்துவத்தை உரியும். அதனால தான் பிரமிட்லாம் 2000 வருஷமாக இருக்குது, பிரமிட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோன்னா, பிரமிட் வந்து இப்படி தான் குவியும். அதே மாதிரி தான் நம்ம கை வச்சு வணக்கம் பண்ணும்போதும் இப்படி தான் குவியும். அதனால தான் நெஞ்சுக்கு நேராக வச்சிங்கன்னா அந்த தத்துவம் வந்து நெஞ்சுக்கு உள்ளே போகும். அதனால தான் நெஞ்சில் வச்சு நம்ம வழிபடுறோம். இல்லை சிவபெருமான் தலைக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த எனர்ஜி சிரசத்தில் இறங்கும். கோவிலில் உக்காந்தாலும் இந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இறங்கும். நீங்கள் வந்து நம்மளை எதுக்கு சப்பலாங்கோல் போட்டு உட்கார சொல்கிறாங்க? இப்போ நம்ம வந்து இப்போ சோஃபா இருக்குது, நம்மளுக்கு வந்து சேர் இருக்குது. அப்போ கோவிலையும் ஃபுல்லாக சேரு சோஃபா போட்டுடலாம்ல, எல்லோரும் நல்லா உட்காரலாம். எதுக்கு சப்பலாங்கோல் போட்டு சொல்கிறாங்க? ஏன்னா சுகாசனம் சொல்லுவோம், இல்லை பத்மாசனம் சொல்லுவோம். நீங்கள் சுகாசனம் போட்டு உக்காருங்க, உங்கள் உடம்பு தூரத்துலேருந்து பாருங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். நீங்கள் அந்த பொசிஷனில் உக்காந்தாவே தானாக வந்துடும். தானாக உள்ள அந்த ஆகாச தத்துவம் இறங்கும். இதில் என்ன சிரிப்புனா, இது சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம், சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசிக்கெலாம் வந்து எப்படின்னா தேட்டருங்களில் வந்து 3 படம் தொடர்ந்து போடுவாங்க. நான் முழிச்சிட்டு இருக்கணும்னு. முழிச்சிட்டு இருந்தால் ஒரு சக்தி இருக்குது, ஆனால் முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்றது முக்கியம். ஏன்னா அந்த தத்துவம் சிவன், அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல, நல்லவங்களுக்கு வரம் கேட்டாலும் சிவன் கொடுத்துருவார். இப்போ யாராவது அசுரர்கள் வந்து வரம் கேட்டாலும் சிவன் கொடுத்துருவார். சிவனுக்கு வந்து நல்லவன் கெட்டவன் தேவர் அசுரர்னு இல்லை. நீ உடச்சினா உனக்கு கூலி. நீ கடுமையாக தவம் பண்ண, நீ தவம் பண்ணதுக்கு நான் கொடுத்துட்றேன். அதை வச்சு நீ என்ன பண்ண போகிறன்றது உன் தலையெழுத்து. நல்லது பண்ணால் நல்லவனாக பேர் வாங்குவேன், கெட்டது பண்ணால் விஷ்ணு வந்து உதவுன்னு உதைப்பார். இவ்வளோ தான் விஷயம். இதே தான் நமக்கும். அன்றைக்கி புராணத்தில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதே தான் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அது என்ன படம்ன்றது தெரியாது, அது உங்கள் இஷ்டம். ஏதாவது அடிதடியில் படமாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த எனர்ஜி வரும்போது மல்டிப்ளை ஆகும். நீங்கள் அந்த டைமில் என்ன பார்க்குறீங்களோ அதே விஷயந்தான் திருப்பி 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 லைஃப்பில் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சிவராத்திரிக்கு ஒவ்வொரு மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ரிசல்ட்லாம் கண் கூட பார்த்துருக்கேன். எது நீங்கள் ட்ரை பண்ணி அடி வாங்காதீங்க, அடிப்பட்டவன் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. தப்பு ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த தப்பு ரிப்பீட்டாக மல்டி மோடில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டைமில். அதனால தான் கோவிலில் போய் உக்காந்திங்கன்னா நீங்கள் தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேண்டாம் 100 நாள் இல்லை 1 வருஷத்துக்கு நீங்கள் வேணால் என்ன பலனோ அது அந்த ஒரு நாள் அந்த ஒரு ராத்திரியில் கிடைக்கும். அதனால தான் கோவிலில் போய் உட்கார சொல்கிறது. இப்போ வெளிநாடுகளெல்லாம் இருக்கும்போது அந்த டைமில் சில நாடுகள் சில கண்ட்ரியில் வந்து எனக்கு அங்கே கோவிலுக்கு வந்து ஆக்சஸே இருக்காது. அந்த டைம்லலாம் எப்படின்னா நாங்கள் வந்து ரூம்லேயே உட்காந்து தவம் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை கோவில் பக்கத்தில் இருக்குன்னா தாராளமாக கோவிலுக்கு போயிடலாம். சரிங்களா? இன்னொன்று, கோவில் தாண்டி இப்போ சில கண்ட்ரியில் இருக்கும்போது என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை உங்கள் ஊரில் இருக்கீங்க, லீவு கிடைக்கல, கோவிலுக்கு போக முடியலன்னா கூட பக்கத்தில் என்ன பஞ்சபூதம் ஏதாவது ஒன்று இருந்தால் அங்கே போயிடலாம். நம்ம வந்து இப்போ திருவண்ணாமலை போகிறோம். இப்போ எல்லாருமே திருவண்ணாமலை பயங்கர கூட்டமாக இருக்கும். நானும் மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பேன். ஆனால் என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்கன்னா 10 கோடி பேரும் திருவண்ணாமலை போக முடியாது. கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்கு போனாலும் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னா பஞ்சபூதமில் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே போய் உட்காந்துருங்க. அதாவது உங்கள் ஊர் கோவில் பக்கத்துலேயே குளம் இருந்தால் குளத்தில் போய் உட்காருங்க, குளம் பக்கத்தில் போய் உட்காருங்க. இல்லை மலைகள் இருந்தால் கிரிவலம் வரலாம், சேஃபாக இருந்தால் மட்டும். இப்போ பழனி, திருத்தணி இங்கெல்லாம் நிறைய கிரிவலம் வராங்க. இப்போ சென்னையிலேயே தாம்பரம் சைடு ஒரு கோவில் இருக்குது, அங்கே கிரிவலம் வராங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டமாக கிரிவலம் போகிறாங்களோ அங்கே சேஃபாக போக முடியும்னா தாராளமாக போயிட்டு வரலாம். ஏன்னா மலைகளில் வந்து அந்த ஆகாச தத்துவத்தை உரிகிற சக்தி ஜாஸ்தி. மலைகள், கடல், குளம், ஆறு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அருவிகள், இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம இந்த தன ஆகாஷம் கிளாஸில் சொல்லுவோம். உங்களுடைய பஞ்சபூதம் என்னவோ அது பக்கத்தில் இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து மேஷராசி விருச்சகம்னா நெருப்பு தத்துவம். ஸோ நெருப்பு தத்துவம்னா ஏதாவது கொளுத்தி போட்டு உட்கார சொல்லலை, தீபம் ஏற்றி வழிபடுறது அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போ ரிஷப ராசி, இப்போ ரிஷப ராசின்றது நிலத்தத்துவம். ரிஷபம், கன்னி, அதுக்கப்புறம் மகரம், இதெல்லாம் நிலத்தத்துவம். நீங்களாம் மலைகள் பக்கத்தில் போயிட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நெருப்புக்கும் என்ன சொன்னோன்னா மேஷம் சொல்லியிருந்தேன். மேஷம், சிம்மம் வரும் நெருப்புக்கு, தனுஷு வரும். விருச்சகமாக சொல்லியிருந்தேன். விருச்சகம் நீர் ராசின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு வந்து நெருப்பும் கொஞ்சம் வேலை செய்யும். அது வந்து நீர் கலந்த நெருப்பு. இது வந்து என்னோடய ஓன் ரிசர்ச்சுங்க. ஏன்னா இது வந்து சில புக்கில் வந்து அந்த நீர்னு போட்டிருப்பாங்க. நம்ம கடிவாளம் கட்டின மாதிரி நீர்னு ஓடிட்டுருப்போம். அப்படிலாம் கிடையாது. கடிவாளம் கட்டின மாதிரி போகாதீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது வந்து கூட செவ்வாய் கலந்துருக்கு, அதனால் அது நீர் கலந்த நெருப்பு. எப்படின்னா கடகம் வந்து நீர் அப்படின்னா இது எண்ணெய் மாதிரி, நீரில் பற்ற வைக்க முடியாது, எண்ணெயில் பற்றிக்கும். விருச்சக ராசிக்கும் கடகராசி மக்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த
கேரக்டர் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நெருப்புக்கு இதுவும் வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் வந்து காற்று ராசியாக இருந்தீங்கன்னா இப்போ மிதுன ராசி, அதுக்கப்புறம் மிதுனம், துலாம், கும்பம், இதெல்லாம் காற்று ராசி வரும்போது நீங்கள் வந்து பாட்டு பாடலாம், பஜனைகள் பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் இருந்தாலே தெரியும். இப்போ அப்பா சிம்மமாக இருப்பார், அம்மா மிதுனமாக இருந்தால் அம்மா உட்காந்து கோவிலில் உட்காந்து பஜனை பாடுவாங்க. ஆனால் அப்பாவால் அங்கே உட்காரவே முடியாது, அவர் எழுந்து வெளியே வந்துடுவார். சிம்ம ராசியாலெல்லாம் உட்காந்து அந்த பஜனைகள் பாடுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணலான்னா வேலைகள் எடுத்து செய்வாங்க. அந்த கோவில்களில் ஒரு 50 பேர் உட்காந்து பஜனை பாடுறாங்கன்னா அதை சுற்றி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணால் தான் அவங்க நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட முடியும். அந்தமாரி விஷயங்களை அந்த ஏற்பாடுகள் யார் பண்ணுவாங்கன்னா சிம்மம்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்தமாரி உங்களோட இப்போ நீராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ கடகமாக இருக்கீங்க, மீனமாக இருக்கீங்க, இப்போ விருச்சகமாக இருக்கீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இல்லை அன்னதானமாக கொடுக்குறதா நீர் ஆகாரம். ஏன்னா இப்போ கிரிவலம்லாம் நடந்துகிட்டே இருப்பாங்க, ராத்திரிலாம் மோர் தண்ணின்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்தமாதிரி நீர் ஆகாரங்களாக பண்ணலாம். உங்கள் பஞ்சபூதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வின் ஆகும். இதுலேயே ராசி, லக்னம், நட்சத்திரம்லாம் கலந்து சொல்லுவோம். உங்களுக்கு அது பார்க்க தெரியும்னா தாராளமாக பஞ்சபூதத்தை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஈத்தர் எனர்ஜி உங்கள் பஞ்சபூதத்தோடு கலக்கும் போது இதோடைய ரிசல்ட் வந்து அபாரமாக வரும். சரி சார், இதெல்லாம் சொல்கிறீங்க, நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லை என் பையன் இருக்கான், அவன் வரவே மாட்டான், சும்மா கூட வந்தாலும் சேட்டை பண்ணுறான், நான் வந்து கோவிலில் என்ன பண்ணுறது, அவன் ஒழுங்காக கும்பிட மாட்டானே, அங்கே வந்து செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்போம். என்னென்னா இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அது வந்து நம்ம தெரிஞ்சு வழிபாட்டாலும் தெரியாமல் வழிபாட்டாலும் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். என்னென்னா ஒரு வேடன், அந்த வேடன் வந்து அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அவங்கள வீட்டில் விட்டுட்டு அவன் வந்து வேட்டையாடுறதுக்காக போகிறான். என்னென்னா இப்போ அடுத்து ஒரு வேட்டையாடி நீங்கள் வந்து உணவு கொண்டு வந்தால் தான் மனைவி மக்களுக்கு அவரால் சாப்பாடு கொடுக்க முடியும். சரி, ரொம்ப தூரமாக தேடிட்டு போயிட்டுருக்காரு, ஒன்றும் கிடைக்கல. சார் நம்ம வந்து ஒரு ஏதாவது மரம் மேலே ஏறி உக்காந்து கொஞ்சம் வெயிட் பண்ண, எதனா வரோம் நம்ம வேட்டையாடலான்னு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காடுறான். அவன் வேடன், அவனுக்கு வந்து சாமி பற்றியோ இல்லை லிங்கம் சிவபெருமான் பற்றி எந்த புரிதலும் இல்லை அந்த டைமில். அப்போ வந்து அவன் தற்செயலாக ஏறின மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம். சரிங்களா? அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் இருக்குது, யாரோ வழிபட்டுருக்காங்க, அந்த லிங்கம் இருக்குது. இவன் அதை கவனிக்கலை, வில்வ மரத்தை உக்காண்ட்ருக்கான். எந்த ஒரு உயிரினமும் அங்கே வரலை. அவன் வேட்டையாடுறதுக்கு போர் அடிக்குது, அதனால் இலையை பிச்சு கீழே போட்டுட்ருக்கான். அது ஸ்டார்ட் ஆகும்போது சிவராத்திரி. சரிங்களா? அவன் இலையை பிச்சு போட அது வந்து லிங்கத்து மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து முதல் கட்ட பூஜை வந்து நிறைவேறத ஒரு ஐதீகம் வந்துடுது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மான் வருது. அதேமாதிரி அந்த பெண்மான் வந்து ஒரு கர்ப்பமான பெண்மான் வருது. சரி, ஓகே, இதை வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு அம்பு எடுக்கும்போது அந்த மான் பார்த்துட்டு சொல்லுது, நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன், என்னை வந்து நீ இப்போ கொன்னுட்டினா எனக்குள்ளே இருக்கிற இன்னொரு உயிரும் இறந்துடும், அந்த பாவம் உனக்கு எதுக்கு, என்னை கொல்லாத, என் வயிற்றில் ஒன்றும் அந்த மான் வெளியவே வரல, அது பாவம் அப்படின்றாங்க. இவனுக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு, ஆமாம் நம்ம வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களும் கர்ப்பமாக இருக்காங்க, நம்ம பண்ணக்கூடாது, சரி நீ ஃபோன் விட்டுடுறாரு. அந்த மான் போயிடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுறான், எதுவுமே வரல. திருப்பியும் போர் அடிக்குது, இலையை சும்மா உட்காந்து பிச்சு போட்டுட்ருக்கான். திருப்பியும் லிங்கத்து மேலே விடுது. அது வந்து 2ஆம் கட்ட பூஜையாக ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ 2 கட்ட பூஜை முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்து ஒரு ஆண் மான் வருது, நல்லா வாட்டா சாட்டமாக கொம்போடு சூப்பராக வருது. அவனுக்கு ஓகே, சூப்பராக ஒரு மான் வந்திருக்கு, இதை அடித்தோன்னா ஒரு 3 நாளைக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு எடுக்கிறான். அப்போ அந்த மான் பார்த்துட்டு சொல்லுது, இது வெயிட் பண்ணு, என்னுடைய ஒய்ஃப், என் பெண்மானுக்கு வந்து கர்ப்பமாக இருக்குது, தண்ணி குடிக்க வந்தது, ரொம்ப நேரமாக காணோம், அதை தேடிட்டு வந்தேன், நான் அதை போய் காப்பாற்றுறேன், நான் இல்லைன்னா அதை யார் காப்பாற்றுவா, புலி ஏதாவது வந்து அடிச்சிடும், அதனால் எனக்கு கொல்லாத ப்ளீஸ், நீ ஒரு ஆண் தானே, உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்டிருக்கு. அவனும் ஆமாம் கரெக்டு தானே, நம்ம வீட்லேயும் இருக்குது, ஒரு லேடிஸும் குழந்தையும் இருக்காங்க, இப்போ நான் இல்லைன்னா அவங்க அவசரப்பட மாட்டாங்களா, சரி நீ இப்போ நான் வேறு பார்த்துன்னு விட்டுறான். திருப்பியும் வெயிட் பண்ணுறான், போர் அடிக்குது, இலையை பிச்சு போடுறான், லிங்கத்து மேலே விழுது. 3ஆவது கட்ட பூஜையும் முடிஞ்சிடுது. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான் குட்டிகளோட கும்பலாக வருது. அவன் வந்து சரி, நான் ரொம்ப நேரமாக ராத்திரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, இன்றைக்கி ஒரு வழி பண்ணுறான்ட்டு எடுத்து ஏதாவது ஒன்று மேலே படட்டோன்னு ஆக்ரோஷமாக எடுக்கிறான். அப்போது ஆண்மான் பெண்மான் 2 பேரும் சொல்லுது, இரு என் குழந்தை குட்டியோடு வந்திருக்கேன், அவங்க எதிர்க்க என்னை கொன்னுட்டினா அவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நாங்கள் இறந்துட்டோன்னா இந்த குட்டி மானுங்களை வேறு ஏதாவது வேட்டையாடுறோம், அதனால் எங்களை எதுவும் பண்ணாத,
எங்களை நம்பி தான் இந்த குட்டிமான் இருக்குது, நீயும் ஒரு தகப்பனாச்சு, உனக்கு புரியாதான்னு கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, சரி நீங்கள் போங்க, எனக்கு மானே வேணாம், நான் வேறு எதனா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிடுறாங்க. இவன் உக்காந்து பார்த்து என்னடா பண்ணுறது, அவனுக்கும் பசி மயக்கம், என்ன பண்ண தெரியாமல் கோவத்தில் மரத்தை பிடிச்சி ஆட்டுறான். இருக்கிற இலையெல்லாம் ஃபுல்லாக கொட்டுது. 4ஆம் கட்ட பூஜையும் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து அங்கே இருக்க கும்பலாக இருக்க ஒரு மான் கூட்டம் வந்து சொல்லுது, நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ யாரையும் வேட்டையாடல, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, நீ ஏன் மாமிசம் சாப்பிடணும், நீ பழ வகைகள் கூட நீ எடுத்து சாப்பிடலாமே, அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் மனைவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே, அதுவும் உங்கள் பசியாத்துமே, எதுக்கு எங்களை வேட்டையாடணும்னு கேட்குது. அப்போ அவனுக்கு புரியுது, ஆமாம் எனக்கு தேவை பசி அடங்கணும், அது எந்த ஒரு நல்ல உணவுப் பொருளையும் நான் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போ தான் அவனுக்கு ஒரு தெளிவு வந்ததா, அவனுக்கு ஒரு முக்தி வந்ததா, இதுக்கப்புறம் நான் வந்து வேட்டையாட மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வந்து என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன், பழங்களாக எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி அவன் பழங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஐதீகம். அவர் வந்து பிற்காலத்தில் ஒரு ஞானி ஆனதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இன்னொன்று, இப்படி தான் நம்ம வேட்டை சமூகத்தில் இருந்து ஞானம் பெற்று ஒரு நார்மல் சமூகமாக வந்தோம் அப்படின்ற சில கோட்பாடுகளும் இருக்குது. இது வந்து அதை நம்மளதில் வந்து ஒரு கதை, ஒரு வரலாறுன்னு சொன்னோன்னா அதில் வந்து அவ்வளோ மீனிங் இருக்கும். இதுலேயும் நிறைய மீனிங் இருக்குது. இப்போ என்னென்னா, ஒரு வேடன் ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கான், அவனுக்கு என்ன மரம்னு தெரியாது, கீழே லிங்கம் இருக்குது, அவனுக்கு அது லிங்கமா கல்லா என்னன்னு தெரியாது, அவன் பசிக்கு உக்காந்துட்டு இருந்தான், ஆனால் இலையை பிச்சு போட்டுட்டு இருந்தான், அதுலேயே அவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ, அட்லீஸ்ட் அடித்து எடுத்துகிட்டு போகாமல் கூட வந்து அங்கே அமைதி அங்கே உக்காந்தாலே போதும். அங்கே ஏதோ நம்ம நிறைய சிவன் கோவில், இங்கே திருவெற்றியூர் கோவில்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், நிறைய சிவன் கோவில்கள் பெருசாக இருக்கும். அங்கே பார்த்தா நைட்டெலாம் பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கோம், பரவாயில்ல, அந்த கோவிலில் இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும், முழிச்சிட்ருக்கணும். அப்போ இருந்ததுன்னா தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அதோடைய சக்தி வந்து தாராளமாக உங்களுக்கு இறங்கும். அது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். மேபி குழந்தைங்கள எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு புரியுதோ இல்லையோ அப்படி போய் உட்கார வச்சு தான் இன்றைக்கி இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். ஓகே, இது தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு. எனக்கு வந்து சிவராத்திரினா என்னன்னு தெரியும், எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், நான் எப்படி விரதம் இருக்கிறது, இதே கதை தான். ஏன் நான்வெஜ் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, நம்ம சொல்லுவோம் வேட்டையாடுறவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தர்மம் தான், தப்பு இல்லைன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம். என்னென்னா மெயின் கான்செப்ட் என்ன, அந்த ஈத்தர் எனர்ஜி உள்ளே இறங்கணும். ஈத்தர் எனர்ஜி இறங்கணும்னா சாத்விக் சாப்பாடு, அதாவது நம்ம நார்மல் பழம் காய்கறிகள் இதை சாப்பிடும்போது அந்த எனர்ஜி வந்து உடம்புல ரொம்ப நல்லா இறங்கும். சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க. அதையும் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டாலே பண்ணியிருக்காங்க, நீங்கள் தேடி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடும்போது எவ்வளோ சீக்கிரம் டைஜஷன் ஆகுது, உடம்புல என்ன மாதிரி அந்த செல்களில் என்ன மாதிரி மாறுதல் வருதுன்றதெல்லாம் மெஷர் பண்ணி நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குது, அது எல்லாமே தேடி பாருங்கள். இப்போ சாத்விக்லேயே என்னென்னா, எனக்கு ஒரு காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் திருவண்ணாமலை போகும்போது தான் நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அது சொன்னாங்க, வினடா வெஜ்ஜு தானடா சாப்பிட்ணும், சரி ஓகேடான்ட்டு திருவண்ணாமலையில் வந்து பரோட்டா சால்னா போட்டு தெறிக்க விட்டுட்டோம் நாங்கள், வெஜ்ஜு தான். ஆனால் அதுக்குன்னு சாத்விக் ஃபுட்டுனா வெஜ்ஜு எல்லாமே சாத்விக் ஃபுட் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பூண்டு வெங்காயம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் சாத்விக் ஃபுட். ஏன்னா பூண்டு வெங்காயம்லாம் கெட்டதான்னு கேட்டால் அது கெட்டது கிடையாது, அதுவும் நல்லது தான், ஆனால் அது ரஜோகுணம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இருக்கும்போது உடம்பு ரொம்ப லைட் ஃபுட்டாக சாப்பிடும்போது அந்த சக்தி வந்து உள்ளே நல்லா இறங்கும். அந்த சக்தியை இறக்கிக்கணும் உடம்புல. அது நம்ம உடம்பு தான் ஆண்டனா, அந்த ஆண்டனாக்குள்ளே அந்த சக்தியை ஃபுல்லாக இறக்கிக்கணும். அதனால் ரொம்ப லைட்டான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப கடுமையாக உடைக்கணும். உங்கள் வேலை அப்படி தான் இருந்ததுன்னா பண்ணலாம், இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப உடைக்காமல் அமைதியாக உட்காந்து அந்த தவத்திலேயே இருந்தீங்கன்னா, அந்த தவத்துக்கு டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுமோ பால் பழங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோவிலோ இல்லை ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்து தவத்திலே இருந்தோன்னா அந்த எனர்ஜி வந்து உடம்புல நல்லா இறங்கும். இது வந்து உணவு, சரிங்களா? இதுவும் நம்ம பஞ்சபூதம் கான்செப்ட்லேயே தான் வருவோம். இது வந்து முதல்ல நில தத்துவம் நம்ம சொல்லிடுறோம். தண்ணியும் அதே மாதிரி தான். நீங்கள் குடிக்கிறதும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிராண்டு பேருங்க சொல்லக்கூடாது, பட் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான உணவுகள், இயற்கை சார்ந்த நீர் பொருட்களாக குடிக்கிறது நல்லது. ஓவர் சோடாவோ கார்போஹைட்ரேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் ராகு எனர்ஜி தான். நம்ம ட்ரைனிங்கில் சொல்லுவோம், சோடான்றதே ராகு கேது தான். நீங்கள் சிவராத்திரி அன்றைக்கி வந்து ராகு கேது எனர்ஜி, ஏன்னா அவங்க ராகு கேது உருவானதும் சிவராத்திரி நாள் அன்றைக்கி தான், ராகு கேதுன்ற வரலாறு. பட் அவங்க எனர்ஜியை ஏற்றுக்கணுன்னா சோடா குடிக்கலாம், இல்லைனா மோர் அந்த மாதிரி நீர் ஆகாரங்களாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து நெருப்பு இல்லைன்னா
அதை கலர்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெண்ணிறை ஆடை இல்லை லைட்டான கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறது ரொம்ப நல்லது கோவில்கள். அதாவது இப்போ தான் இது சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா எப்படியும் தாத்தாங்க எல்லாம் வெள்ளை வேட்டியில் தான் வருவாங்க. பாட்டிங்க ஏதாவது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெரூன் கலரோ குங்குமமோ எல்லோ கலர் சேலைகளில் வருவாங்க. நம்மலாம் வந்து எல்லோ கலர் சேலை பார்த்தா மாரியாத்தாவுக்கு கூழ் தப்புறீங்களாம் கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அது பின்னாடி அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கலர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ன்னு தேடி பாருங்க கூகுளில். கலர் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வெளிநாடுகளில் அதை பற்றி அவ்வளோ ரிசர்ச் இருக்குது. சில கலர்கள் வந்து உங்களுக்கு அந்த ஈத்தர் எனர்ஜி நல்லா உடம்புல உரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை, பட்டு, இந்த மாதிரி லைட் கலர்ஸ் ட்ரெஸ்ஸஸ், நீங்கள் சிகப்பு, மஞ்சள் இந்த கலர்கள் போட்டு கோவில் போகும்போது அந்த எனர்ஜியை ஒன்றும் நல்லா இறக்கும். அடுத்து காற்று தத்துவம். கேட்குறது நல்ல விஷயமா கேளுங்க. அதை சொல்ல யூடியூப்பில் எவ்வளவோ இருக்குது. இப்போ உட்காந்து நீங்கள் ஐபிசி பக்தியில் சிவபெருமான் பற்றி கேட்குறீங்கன்னா நல்ல விஷயமா கேட்குறீங்க. நல்ல சிவன் பாட்டாக கேளுங்க. கோவிலில் போனாலும் இப்போ தான் ஒரு கோவில் போயிட்டு வந்தேன். நாங்கள் மலை ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். சாமி தரிசனம் தரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நாங்கள் வெளியே வெயிட் பண்ணோம். அவங்க எல்லாரும் அங்கே துணி வாங்குறதை பற்றியும் நகை வாங்குறதை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறது இறங்குறதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர சாமியை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸோ அதனால் போயிட்டு நீங்கள் அங்கே கோவிலில் போய் உக்காரணுன்றதுக்காக நீங்கள் உக்காந்து ஊருக்கு அதை பேசி உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டைமில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு நல்ல விஷயமா கேளுங்க, நல்ல கான்சன்ட்ரேட்டர் வரும். இல்லை நிறைய சிவபெருமான் கோயிலில் சொற்பொழிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும். நம்ம அந்த காலத்தில் தான் நடத்திட்டு வரோம். இப்போ நம்ம பண்ணுறதும் சொற்பொழிவு தான், மாடர்னாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கோவில்களில் லைவாகவும் நடந்துகிட்ருக்கு. அதையும் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அல்டிமேட் பஞ்சபூதம் ஆகாச தத்துவம், அந்த ஈத்தர் எனர்ஜி. அது இன்னும் நல்லா ரிசீவ் ஆகணும்னா நம்ம உடம்பு ஆண்டனாவில் ஒரு கம்பி இருக்குது, அதுதான் நல்லா இழுக்கும் அந்த சக்தியை. இப்போ நீங்கள் இந்த யூடியூப் நெட்டில் பார்க்குறீங்கனால அந்த ஒரு கம்பி தான் இழுத்து உள்ளே கொடுக்குது செல்ஃபோன். நம்ம உடம்புல இருக்க கம்பி வந்து முதுகெலும்பு. அதனால தான் சப்பளங்கோல் போட்டு உட்கார சொல்லுவாங்க. சப்பளங்கோல் போட்டு சுகாசனம்னு சொல்லுவாங்க. அப்படி உக்காந்துட்டிங்கன்னா உடம்பு பிரமிட் மாதிரி ஆகிடும். உங்கள் முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்கள் முதுகெலும்பு தான் அந்த கம்பி. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உக்கார துரியம்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் அந்த ஆகாச தத்துவம் ஃபுல்லாக இறங்கும். ஸோ எவ்வளவு நேரம் நீங்கள் உக்கார முடியுமோ, வலி இல்லாமல், அதுக்குன்னு கஷ்டப்பட்டு உக்காரக்கூடாது, வலி இல்லாமல் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உக்காந்துருங்க. எனக்கெல்லாம் கோவில் போனால் அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணுவேன். ஏதாவது ஒரு தூண் லைட்டாக கேப்போடு கிடைக்கும், போயிட்டு உக்காந்தேன்னா வெடிய தூணில் சாஞ்சிட்டு உக்காந்துருவேன். முடிஞ்சு போச்சு. அந்த இடம் எனக்கு சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். உக்காந்துட்டேன்னா நீங்கள் பாட்டம் அந்த எனர்ஜி நல்லா இறங்கும். நல்லா வேண்டுங்க. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் நடத்துவோம். அதில் சில எழுதுகிற முறைகள் சொல்லி தருவேன். மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பு இங்கில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை எழுதுங்க. சிவராத்திரி அன்றைக்கி எழுதுறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக நடக்கும். ஏன்னா அதை சொல்ல சிவனுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் உடைச்சா கூலி, உங்களுக்கு தேவையானதை அன்றைக்கி உக்காந்து தெளிவாக எழுதுங்க. அதாவது எனக்கு கஷ்டத்தை, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு அழக்கூடாது. உக்காந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ காசு வேணும், என்ன வேணுமோ அதை எழுதுங்க. முடிஞ்ச விஷயத்தை அழாமல் என்ன அது சரி பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ, எது வேணுன்றதை கேட்டு எழுதுங்க. நீங்கள் வந்து ஒரு வருஷம் அதுக்கு உழைக்கிற உழைப்பு அந்த ஒரே நாளில் அது நடந்துடும். அது எப்படியோ தெரியாது, எங்கே இருந்தாவது அது வந்துடும். அதோடைய சக்தி அந்த மாதிரி. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிட்டிங்கனாவே 80% நம்ம வின். உக்காந்துட்டு இது எழுதுனீங்கன்னா கோவிலோ வீடோ பஞ்சபூதம் இடங்கள், ஆறு, குளம், சேஃபாக, அதுக்குன்னு இருட்டில் போய்ட்டு எங்கேயோ ஒரு ஆத்தாக்கரையில் உட்காரக்கூடாது. சேஃபான இடத்துல உக்காந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த சிவராத்திரியில் எழுத எல்லாம் வல்ல சிவபெருமானும் உண்ணாமுலை தாயும் உங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ண. வாழ்க வளமுடன். ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.